உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் உண்மையை கண்டுபிடிக்கிறது ஆய்வு செய்கிறத விட கடினங்க. எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் போய் சொல்கிறாங்கங்க. சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம், சில நேரங்களில் பெரிய விஷயமா கூட இருந்துருதுங்க. பொய் சொல்கிறவங்கள நம்பி ஏமாறாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பொய் சொல்கிறவங்கள கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் கொஞ்சம் கொடுக்க போகிறேங்க. இந்த டிப்ஸை தெரிஞ்சுக்கிட்டா உங்ககிட்ட யார் உண்மையை பேசுகிறாங்க பொய் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் என்னங்க தாமதம், இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. முதல்ல உடல் மொழி. பொய் சொல்கிறவங்க பேசும்போது கண்ணை அடிக்கடி சிமிட்டுவாங்கங்க. அதே போல் வேர்வை வரும், தோள்களை அசைச்சிக்கிட்டே இருப்பாங்க. வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு உங்களை உண்மையாக நேசிக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரும்பாலும் பொய்யாக தாங்க இருக்கும். ரெண்டாவது, பேச்சு முறை. பொய் சொல்கிறவங்க பெரும்பாலும் டாப்பிக்கை மாற்ற ட்ரை பண்ணுவாங்க, எஸ்கேப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ஒரே தகவலை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்கங்க. மூணாவது, முகபாவனை. பொய் சொல்கிறவங்க பேசும்போதும் பெரும்பாலும் முகபாவனை இயல்பாக இருக்காதுங்க. புன்னகை செயற்கையாக இருக்கும், நெத்தி சுருங்கும், உதட்ட அடிக்கடி கடிப்பாங்கங்க. முகத்தை பயத்தோடு வச்சுக்கிட்டு சத்தியமாக உண்மையை தான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சந்தேகிக்கலாம். அடுத்து, நடத்தை மாற்றங்க. பொய் சொல்கிறவங்க திடீர்னு நடத்தையை மாற்றிடுவாங்க. உதாரணமாக அமைதியாக இருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருப்பாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒருத்தவங்க இயல்பாக தைரியமாக பேசுகிறவங்களா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க திடீர்னு அமைதியாகிட்டாங்க. எப்பவுமே அமைதியாக இருக்கிறவங்க அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை யோகிக்கலாங்க. அடுத்து, உள்ளுணர்வுங்க. சில நேரங்களில் எந்த ஒரு ஆதாரமே இருக்காது, ஆனால் நமக்கு மனசில் தோணும், அவங்க பொய் சொல்கிறாங்க, ஏதோ சரியில்லை அப்படின்னு. அது பெரும்பாலும் சரியாக தாங்க இருக்கும். உங்களுக்கு அனுபவம் கூட இருந்திருக்கலாம். அப்படி ஏதாவது அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இறுதியாக எல்லாருக்கும் இது பொருந்தாதுங்க. சில பேர் ரொம்ப திறமையாக பொய் சொல்லுவாங்க. இதே போல் நல்ல பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா உணர்வோம் உயர்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மயிலை மைந்தன்.